அனைவருக்கும் வணக்கம். இறையகத்திற்கு வந்துள்ள அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி. இன்று நாம் காண இருப்பது ஆடிப்பூரம், உங்களுடைய சந்தேகங்களும் அதற்கான தீர்வுகளும். ஆடிப்பூரம் என்றாலே எல்லா அம்மன் கோவில்களிலும் விசேஷமாக அம்மனுக்கு வளைகாப்பு நடத்துவார்கள். அதற்காக நாம் எல்லோரும் வளையல்கள் வாங்கி தருவாங்க. சில பேர் வளையல் மாலையாகவே கட்டி அம்மன் கோவிலில் கொடுப்பாங்க. சில பேர் வீட்லேயுமே வளையல் மாலை கட்டி வீட்டில் இருக்கக்கூடிய அம்மன் சுவாமி படங்கள், அதாவது சக்தி வடிவமாக இருக்கக்கூடிய அம்மன், அந்த அம்மன் சுவாமி எதுவாக இருந்தாலும், மீனாட்சியாக இருந்தாலும் சரி, அபிராமியாக இருந்தாலும், ராஜராஜேஸ்வரியாக இருந்தாலும், காமாட்சி, மாரியம்மன், எந்த அம்மனாக இருந்தாலும் அந்த அம்மனை நாம் சக்தி வடிவமாக பாவித்து நாம் வளையல் மாலையை அணிவித்து அழகு பார்க்கலாம். அதே போல் நம்மால் இயன்ற அளவு என்னெல்லாம் வைக்க முடியுமோ நெய்வேத்தியமாக அம்மனுக்கு கோயிலில் வளைகாப்பு நடத்துவாங்க. அதே போலே நம்ம வீட்லேயும் வளையல்கள் மாலை கோர்க்கவில்லை என்றாலும் வளையல்களை வாங்கி அம்மனுக்கு பூஜையில் அம்மனுக்கு வைத்துவிட்டு மஞ்சள், குங்குமம், அட்சதை அதே போன்று வளைகாப்பில் 3 வகையான சாதங்கள் நம்ம என்னெல்லாம் நம்ம குடும்பத்தில் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணுறோமோ நம்ம ஒரு கர்ப்பிணியான பெண்களுக்கு வளைகாப்பு நடத்தும் போது என்னெல்லாம் நீங்கள் உங்கள் குடும்ப பாரம்பரியப்படி நீங்கள் என்னெல்லாம் வைப்பீங்களோ அதே மாதிரி அம்மனுக்கும் வைத்து நீங்கள் வழிபடலாம். இப்போ இங்கே வரக்கூடிய சந்தேகங்கள் என்னென்னா, பெண்கள் சிலருக்கு இன்றைக்கு சாமி கும்பிட முடியாமல் வீட்டுக்கு விளக்காக இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணலாம்? கணவரிடம் சொல்லி நீங்கள் அவரை பூஜை அறையில் ஒரு விளக்கேற்றி விட்டு உங்களால் முடிந்த பழங்களை வாங்கி அதை நெய்வேத்தியமாக வைத்து விட சொல்லுங்கள். மேலும் கோவில்களுக்கு சென்று வளையல் ஏதாவது ஒரு அம்மன் கோவில், அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோவில்களுக்கு சென்று ஒரு டசன் வளையல் வாங்கி கொடுக்க சொல்லுங்கள். இப்போ நீங்கள் குழந்தை பேருக்காண்டி இந்த பூஜை பண்ணணும்னு நினச்சிங்க, இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுங்கள், குழந்தைகளுக்குன்னு தனியாக குட்டி சைஸில் வளையல் விற்கும் இல்லையா, அதை அந்த சில கோயிலில் கோயிலுக்கு வெளியவே கடை பரப்பி இந்த மாதிரி வளையல் விற்றுட்ருப்பாங்க. அங்கேயே குழந்தைகளுக்கு அணிவிக்கக்கூடிய வளையல்களாக சிறிய வளையல்களாக ஒரு 3 டசன் வாங்கி அதையும் அங்கே கோவிலே கொடுக்க சொல்லுங்கள். அந்த கோயிலில் நம்ம கொடுக்கக்கூடிய வளையலை அம்மனுக்கு அணிவிக்கவில்லை என்றாலும் வெளி அலங்காரங்களுக்கு பயன்படுத்துவாங்க. அப்படி அது போகும் மீதி வளையலிருந்து அப்படியே வச்சுருந்து கோவிலுக்கு வர்றவங்களுக்கு கொடுப்பாங்க. முக்கியமாக நீங்கள் குட்டி குட்டி வளையல் வாங்கி கொடுத்தீங்கன்னா அங்கே கோயிலில் வரக்கூடிய குழந்தைகளுக்கு அந்த வளையல்களை கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் சின்ன வளையலை வாங்கி கொடுக்கும்போது அந்த குழந்தைக்கு அவங்க கொடுக்கும்போது அடுத்த வருஷமே உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும். கண்டிப்பாக அம்மனுக்கு மட்டும் அல்லாமல் அங்கே வரக்கூடிய குழந்தைகளுக்கும் சேர்த்து வாங்கி கொடுத்தோம்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த வருஷம் ஒரு குழந்தை கண்டிப்பாக பிறக்கும். இரண்டாவது நீங்கள் இந்த மாதிரி இன்றைக்கி ஆடிப்பூரத்தன்னைக்கு நமக்கு அம்மனுக்கு விரிவாக பூஜை செய்ய முடியவில்லையே என்று வருத்தம் கொள்ள வேண்டாம். அடுத்து வரக்கூடிய வெள்ளிக்கிழமை, அடுத்து ஃபுல்லாகவே வளர்பிறை தான். சில பேர் வரலட்சுமி விரதம் செய்வாங்க. அப்படி வரலட்சுமி விரதம் செய்பவர்கள் அன்றே கூட நீங்கள் இன்னும் வளையல் நிறையா சுவாமிக்கு படைத்து இந்த 2 பூஜையும் ஒன்றாவே நீங்கள் பண்ணிடலாம். அப்படி எனக்கு வரலட்சுமி பூஜை பண்ணுற பழக்கம் இல்லைன்னா வரக்கூடிய ஆடி வெள்ளி வளர்பிறை வெள்ளி வரக்கூடிய வெள்ளி அன்று நீங்கள் இதே போன்ற ஆடிப்பூர பூஜை, அதாவது அம்மனுக்கு நீங்கள் கோயிலில் எப்படி வளைகாப்பு நடத்துகிறாங்களோ அதே மாதிரி வீட்டில் நீங்கள் அம்மனுக்கு வளையல், தாம்பூலம் மற்றும் இனிப்பு வகைகள் ஒரு 3 வகை சாதம், அதன் பின் அம்மனுக்கு பிடித்த பழங்கள் இந்த மாதிரி வைத்து நீங்கள் வழிபாடு செய்யலாம். அதன் பின் 2வது கேள்வி வரும். என்ன கேள்வினா, பிறப்பு தீட்டு இருக்கவங்க என்ன பண்ணுறது? எந்த தீட்டாக இருந்தாலும் 16 நாட்கள் கழித்து விட்டு தான் நீங்கள் எந்த பூஜை என்றாலுமே செய்ய வேண்டும். அதனால் இந்த ஆடிப்புற பூஜை செய்யணும்னு நான் நினச்சேன், இந்த மாதிரிலாம் பண்ணணும்னு நினச்சேன், என்னால் இப்போ முடியலை, தீட்டாயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த 16 நாட்கள் கழிந்த பின் நீங்கள் குலசாமி உங்கள் பிள்ளையார் கும்பிட்டு குலசாமியை கும்பிட்ட பின் இந்த ஏதேனும் ஒரு வளர்பிறை வெள்ளி அல்லது செவ்வாய்க்கிழமைகளில் இதே போன்று அம்மனுக்கு நீங்கள் எப்படிலாம் பூஜை பண்ணணும்னு நினச்சிங்களோ ஆடிப்பூரத்தன்று அதே பூஜையை செய்து விடலாம். நம்ம அம்மன் தானே, நம்மளால் முடியாததுனால மற்றொரு நாள் வேறொரு நல்ல நாளை பார்த்து நாம் செய்ய போகின்றோம். அதனால் அந்த அம்மன் என்றைக்குமே கோச்சிக்கவே மாட்டாங்க. உங்களால் முடியாத பட்சத்தில் நாம் வேறொரு நாட்களில் அம்மனுக்கு விரிவாக பூஜை செய்ய ஆசைப்படுகின்றோம்.
அதனால் நீங்கள் அப்படி பூஜை செய்கிறீங்க. அதனால் நீங்கள் உங்கள் அம்மன்கிட்ட சொல்லுங்கள், அம்மா மாதிரி என்னால் அன்றைக்கி பூஜை பண்ண முடியலம்மா, ஆனால் எனக்கு உங்களுக்கு பண்ணணும்னு ஆசையாக இருக்குது, அதனால் இன்றைக்கி நான் பண்ணுறேன், இதை நீங்கள் மனசார நான் பண்ணுறேன், அதே போல் நீங்களும் என் மனதார ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு வேண்டிக்கிட்டு நீங்கள் மற்ற இந்த பூஜையை வந்து ஆடிப்பூரத்தன்று செய்ய வேண்டிய பூஜையை அந்த நாட்களில் நீங்கள் செய்யலாம். உங்களின் சந்தேகங்களுக்கு தீர்வு கிடைத்திருக்கும் என்று நம்புகிறேன். பெண்களுக்கு இது போன்ற சந்தேகங்கள் அடிக்கடி வரும். அதற்கான தீர்வுகளை நான் தந்துள்ளேன் என்று நம்புகின்றேன். இது போன்ற வேறு ஏதேனும் உங்களுக்கு சந்தேகம் என்றால் கேளுங்கள். நான் என்னால் முயன்ற அளவுக்கு விளக்கங்களை தருகின்றேன். நன்றி, வணக்கம். இது போன்ற பயனுள்ள தகவலை பெறுவதற்கு இன்றைய இறையகத்திற்கு உங்களை பதிவு செய்து கொள்ளுங்கள். இது மற்றவருக்கும் உபயோகப்படும் என்று நீங்கள் நினைத்தால் அவர்களுக்கு, உங்கள் நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு இதை பகிருங்கள். நன்றி, வணக்கம்.